இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்ச 11th 12th எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்க? என்னோட பேர் ஸ்வேதா. இந்த மார்க் எடுத்ததில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நல்ல எஃபர்ட்ஸ் போட்டால் கண்டிப்பாக மார்க் வரும். அதோட ஸ்கூலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் ஷெடியூல் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையில் எழுந்திரிச்சு படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. நான் எந்திரிக்கும் போது அவங்களும் எந்திரிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஸ்கூலும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட், ஸ்கூல் சப்போர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும். எப்படி எஃபர்ட் போட்டீங்க படிக்கிறதுக்கு? பரிச்சை எழுதுனா எந்த மாதிரி டைம்ல எப்படி படிப்பீங்க? அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இயர்லி மார்னிங் எந்திரிச்சு படித்தா நல்லா ஞாபகம் இருக்கும் சார். மார்னிங் 2 o'clock 3 o'clock எந்திரிச்சு படித்தா நல்லா ஞாபகம் இருக்கும். நைட்டு தூங்கிட்டு காலையில் 1 o'clock 2 o'clock எந்திரிச்சு படித்தா நல்லா ஞாபகம் இருக்கும். அது மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி. கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் யூபிஎஸ்சி. இந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் செல்லில் இருக்காங்க, உள்ள டிவியில் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு இதில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் இதை படிப்பு இடைஞ்சலாக இருந்ததா, இல்லை நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்களா, இல்லை அவாய்ட் பண்ணுங்க? ஸ்டூடெண்ட்ஸ்ல கருத்து பார்த்துருக்கேன் சார். பட் ரொம்ப லிமிட்டடாக பார்ப்பேன். ரொம்ப அதிக நேரம் பார்க்க மாட்டேன். பட் பார்த்துருக்கேன். அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும். அதையே ஃபுல் டே வச்சுக்காமல் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கோன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். என் பேர் கீர்த்திகா. நான் 593 வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கூலோட எஃபர்ட் அண்ட் பேரண்ட்ஸோட எஃபர்ட் தான். அப்பா ஃபார்மராக இருந்தாலும் என்னை இந்த ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு எங்களுக்கு டீச் பண்ணாங்க. நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஏற்கனவே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பைரிங்காக வச்சு தான் நாங்கள் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கினோம். உங்களுக்கு எந்த மாதிரி மோட்டிவேட்டர்ஸ்? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு பண்ணல, எனி டைம் உங்களுக்கு பண்றாங்களா, அந்த மாதிரி டீச்சர்ஸ் எனி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணாங்க? எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஏதாவது மார்க்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரின்சிபல் சாரே கால் பண்ணி ஏன் இவ்வளோ கம்மியாச்சு, அப்புறம் எப்படி கரெக்ட் பண்ணணும் டீச்சர்ஸோட கைடன்ஸ் கொடுப்பாங்க. எந்த டைமில் கேட்டாலும் ஈவன் மொபைல் நம்பர் கூட கொடுத்து எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் எக்ஸாம் அப்போ கூட மோட்டிவேட் பண்ணுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் அப்போ கூட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கால் பண்ணி கேட்டிருக்கேன். என்னோட பேர் எஸ் பாலசுந்தரி. நான் 592 வாங்கியிருக்கேன். இந்த மார்க்கு காரணம் எல்லாமே என்னோட பேரண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட டீச்சர்ஸ் தான். என்னோட டீச்சர்ஸ் எப்போயுமே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் லோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலும் அதை என்னை விட மாட்டாங்க, என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இவ்வளோ மார்க் வாங்கினதுக்கு காரணமாக இருக்குது. டீச்சர்ஸ் மோட்டிவேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3-4 10 மாநிலத்திலே 10 மார்க் சைன் பண்ணி விட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எதனால் அந்த இது 1 வேர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் சார். அதில் கொஞ்சம் விட்டுட்டோம், இல்லாட்டி வாங்கியிருப்போம்.